மக்களே, வருங்கால அரசு அதிகாரிகளே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 20ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வின் தொகுப்பு. ஃபர்ஸ்ட் முக்கிய செய்தியில் பார்ப்போம், நடுவில் அதுக்கப்புறம் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கும்போது போனஸ் கேள்விகள், சூப்பர் சிக்ஸ் கேள்விகள், சரியா திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு சூப்பரான முறையில் நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். மக்களே, ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டு, தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சரியா? ஏன்னா நடப்பு செய்திகள் ரொம்ப ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. எல்லா தேவையான விஷயங்களையும் சரி, ஸ்ட்ராட்டஜிக்கு சப்ஜெக்டில் என்ன இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸில் என்ன இருக்குது, எல்லாமே என்னால் முடிஞ்சளவுக்கு சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கிட்டுருக்கிறேன். சமீபத்தில் நடந்து முடிஞ்ச எல்லா எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருக்குது, சரிங்களா? அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு நோட்டு போட்டு எழுதுறதுக்கு மறக்காதீங்க. அது ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்முடைய நடப்பு செய்திகள், சரிங்களா? நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட ஹார்ட் ஒர்க் பிடிஞ்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்மளோட நடப்பு செய்தியில் பார்த்துட்டு நோட்டில் எழுதிக்கலாம், சரிங்களா? ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மார்ச் 20 என்னென்ன முக்கிய செய்திகள் அப்படி சொல்லி பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு மார்ச் 20 என்ன முக்கிய தினங்கள் இருக்குது, ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் டேஸ் இருக்குது பாருங்கள். அடுத்து அதனைத் தொடர்ந்து வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், சரியா, உலக மகிழ்ச்சி குறியீடு 2026 அது யார் வெளியிட்டாங்க, இந்தியா எந்த இடத்துல இருக்கிறாங்க ரேங்கிங்கில், டாப்பில் யார் இருக்கா, கடைசியில் யார் இருக்கா, எல்லாமே பார்க்க போகிறோம். அடுத்து சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் புதிய தலைவர் யார், என்னோட முதல் பெண் தலைவராக இருந்தவர் யார், எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அப்படியே இந்திய வானிலை ஆய்வு மையம் IMD, சரியா, எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, அது என்ன சிறப்பு இப்போ, சரிங்களா, அதனுடைய தலைவர் யார், எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எக்ஸாமுக்காக நம்ம ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிட்டு இருக்கோம் டெய்லி. மிக முக்கியமான ஒரு வரி செய்திகள் பார்க்குறது தான் அந்த பாயிண்ட்டு, சரிங்களா? ஒரு வரியில் இருக்கும், ஆனால் ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம நேற்றைய வீடியோவில் பார்த்துருந்தோம் பாரதிய, சரி, அந்த தொழில் மேம்பாட்டு திட்டம், அதான் அந்த பவ்யா அல்லது பாவ்யா திட்டம் அப்படிங்கிறது. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த இங்கிலீஷில் அதோட விரிவாக்கத்தை சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். கடைசியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகளும் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? எவ்வளோ சூப்பரான செய்திகள் ஒவ்வொரு நாளும் தொகுத்து வழங்கிட்டுருக்குன்னு சொல்லி பாருங்கள். எந்த தேர்வாக இருந்தாலும் சரி, நம்மளை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் வரப்போகிறது கிடையாது, சரியா? ஸ்கீம்ஸ்லேருந்து ஸ்ட்ராட்டஜிக்கு சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். மக்களே, பொறுமையாக பாருங்கள். ஏன்னா இதுக்கு அவ்வளோ டைம் எடுத்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நோட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம், சரிங்களா? நீங்கள் வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் உங்களுக்காக டெய்லி ஒதுக்கி படிச்சுக்கோங்க. அவ்வளோ ஒரு டைமிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மிச்சம் பிடிச்சி உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன், சரியா? ஓகே, மார்ச் 20 முக்கிய தினங்களில் ஃபஸ்ட்டு உலக சிட்டுக்குருவிகள் தினம், சரியா? உலக சிட்டுக்குருவிகள் தினம், சரியா? வேர்ல்டு ஸ்பேரோ டேன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இந்த மார்ச் 20ஆம் தேதி. ஓகேவா? சிட்டுக்குருவிகளை பார்த்தாலே நமக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும்ல, ரொம்ப பார்த்தாலே அந்த சத்தம் அப்படி அங்கேயும் அப்படி பறந்துகிட்டே இருக்கும், பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்கும். உலக மகிழ்ச்சி தினமும் இன்றைக்கு தான், சரி, உலக மகிழ்ச்சி தினம். சிட்டுக்குருவி பார்த்தா நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதே மாதிரி இன்றைய தினம் உலக ஜோதிட தினம், சரியா? இந்த கிளி ஜோசியம் பார்த்துருப்பீங்க, இது என்ன ஜோசியம், சிட்டுக்குருவி ஜோசியம், சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சிட்டுக்குருவி பார்த்து நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம வந்துட்டு மகிழ்ச்சியாக என்ன பார்க்குறோம், ஜோதிடம் பார்க்குறோம் அப்படின்னு ஏதோ லிங்க் பண்ணிக்கோங்க ஒரே நாளில், சரியா? இது தவிர மார்ச் 21, 22, 23, 24 வரிசா எல்லாமே ரொம்ப முக்கியமான தினங்கள் இருக்குது, சரி? சிட்டுக்குருவி தினம் நாளைக்கு மார்ச் 21ஆம் தேதி, உலக காடுகள் தினம், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உலக தண்ணீர் தினம், அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வானிலை தினம், அதுக்கு அடுத்த நாள் காசநோய் தினம். இது எல்லாமே ஷார்ட்கட் இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்க, சரியா? ஓகே, அடுத்தபடியாக இனிமேல் நம்ம பார்க்க போகிறது 14வது உலக மகிழ்ச்சி குறியீடு 2026. அதாவது 2026 இந்த பட்டியல் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் இது எந்த ஆண்டிற்கானதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டிற்கானது. ஞாபகம் வச்சுக்கோமா, ஹெட்டிங் போடும்போது சரி, வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படி சொல்லுவாங்க, அது 2026 போட்டிருக்கும், ஆனால் அது வந்து 2025ஆம் ஆண்டிற்கானது. ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இது 14வது எடிஷனாக, சரி, 14th எடிஷனாக 14வது பதிப்பாக தான் இந்த உலக மகிழ்ச்சி குறியீடு வெளியிட்டிருக்கிறாங்க, சரியா? எப்பவுமே ஒரு தரவரிசை அப்படின்னா அது யாரால் வெளியிடப்படுகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கணும், சரியா? ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி, அந்த கேலப் மற்றும் ஐநாவின் நிலையான வளர்ச்சி தீர்வுகள் வலை அமைப்பு, சரி, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் உலக நாடுகளில் யார் மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, சரிங்களா, அதன் அடிப்படையில் ஒரு தரவரிசை பட்டியலை வெளியிடுக்கிறாங்க. இதுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள முக்கியமான அந்த இண்டெக்ஸ், ஓகேவா, இண்டிசஸ் எதெல்லாம் சொல்லி பாருங்கள். தரவரிசை காரணிகள் 1, மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP, கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம். அடுத்து சமூக ஆதரவு, ஆரோக்கியமான ஆயுள் காலம், வாழ்க்கை தேர்வுகள் செய்வதில் உள்ள சுதந்திரம், தாராள மனப்பான்மை மற்றும் ஊழல் பற்றிய உணர்வு. இப்படி ஒரு 6 குறியீடுகளை கொண்டு, காரணிகளை கொண்டு தான் உலக மக்கள் எந்தெந்த நாடுகளை ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க அந்த பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க 14வது முறையாக. முதல் 5 இடங்கள், சரியா? ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்க நாடுகள் பாருங்கள், ஃபின்லாந்து, சரியா? ஃபின்லாந்து நாடு தொடர்ந்து 9வது ஆண்டாக டாப்பில் இருக்கிறாங்க, சரியா? ஃபின்லாந்து. செகண்ட் பிளேஸில் ஐஸ்லாந்து, தேர்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா டென்மார்க், சரியா? ஞாபகம் வச்சுக்கோமா,
ஃபின்லாந்து, அதுக்கு அடுத்து ஐஸ்லாந்து, அடுத்து பார்த்தீங்கன்னா டென்மார்க். சரியா? இந்த ஃபின்லாந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 9வது ஆண்டாக முதலிடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஓகேவா? இந்த பட்டியலை பாருங்க, சண்டை நடந்துட்டு இருக்கிற 2 நாடுகள். ஓகேவா? இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் அவ்வளோ பெரிய சண்டை நடந்துருக்குது. இந்த சண்டை நடந்திருக்கிற இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா 8வது இடத்துல இருக்கிறாங்க உலக மகிழ்ச்சி குறியீடில். ஓகேவா? ஈரான் நாடு பார்த்தீங்கன்னா இந்தியாவிடம் பெட்டராக இருக்கிறாங்க, 97வது இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இருந்தாலும் இது 2 போர் வந்து இப்போ தான் நடந்திருக்குது. இது வந்து 2025ஆம் ஆண்டிற்கானது அப்படி சொல்லி நம்ம மனசை தேர்த்திக்கலாம். இருந்தாலும் அங்கே சண்டை நடந்துட்டு தான் இருக்குது. சண்டை நடந்தாலும் அந்த நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த பட்டியலில் இந்தியா 116வது இடத்துல இருக்கிறாங்க. சரியா? 2024ஆம் ஆண்டிற்கான அந்த உலக மகிழ்ச்சி குறியீடு 2025இல் வெளியிடும் போது இந்தியாவின் தரவரிசை 118வது இடம். சரி, 118ல் இருந்தது. இப்போ 2 இடங்கள் இந்தியா முன்னேறி 116வது இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. மொத்தமே 147 நாடுகள் தான். 147ல் இந்தியா 116 இடம். சரியா? ஓகே, பாருங்க, நம்மளுடைய அண்டை நாடுகள் இதில் எந்த தரவரிசையில் இருக்கிறாங்க பார்த்துக்கோங்க. நேபாளம். சரி, நேபாளம் 99வது இடம். பாகிஸ்தான் 104வது இடம். எப்படி இதை என்ன சொல்லனே தெரில. பாகிஸ்தானில் பொதுவாக அங்கே சரியாக சம்பளம் போடுற கூட காசு இல்லை, இராணுவ வீரர்களுக்கு சாப்பாடு இல்லை, சம்பளம் இல்லை, ஒரே தீவிரவாதம் பிரச்சனை, உள்நாட்டு கலவரம் அப்படி நிறைய போயிட்டு இருக்குது. ஆனாலும் அந்த நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அதான் இந்தியாவோட பெட்டராக இருக்கிறான்னு சொல்கிறாங்க. எந்த வகையில் இதில் நம்பனே தெரில. ஓகேவா? சரி, பாகிஸ்தான் 104வது இடம், வங்கதேசம் 127வது இடம், ஸ்ரீலங்கா 134வது இடம். சரிங்களா? ஓகே, என்ன செய்ய, நம்பினா தான் சோறு போடுவாங்கன்னு சொல்லுவாங்களா ஏதோ ஒரு காமெடியில், அப்படி பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான் இந்த பட்டியலில் 147வது இடத்துல இருக்குது, கடைசி இடம். சரியா? அப்போ உலகின் மகிழ்ச்சியான நாடுகளில் டாப்பில் இருக்குது ஃபின்லாந்து, கடைசியாக இருக்கிறது ஆப்கானிஸ்தான். இந்த பட்டியலில் இந்தியா 116வது இடம். 2 இடங்கள் போன வருஷத்தை விட இப்போ முன்னேறி இருக்கிறாங்க. சரியா? அடுத்து பாருங்க, சென்னை மண்டல ஆய்வு மையத்தின் புதிய தலைமை இயக்குனர் யார்? அதை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? மூத்த விஞ்ஞானி சிவானந்த தாமோதர பை. சரியா? பாய் அல்லது பைன்னு சொல்லலாம், BAI. ஓகேவா? மூத்த விஞ்ஞானி சிவானந்தா அவர்கள் தான் தற்போது சென்னை மண்டலம்னா சென்னை தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஒரு சில குறிப்பிட்ட ஏரியா இருக்குது, நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். சரிங்களா? சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் புதிய தலைவர் மற்றும் இயக்குனர் சிவானந்தா அவர்கள். 2024ஆம் ஆண்டில் இவர் உலக வானிலை அமைப்பின், சரியா, வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு தேடலுக்கான போனஸ் கேள்வி, உலக வானிலை அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, அதன் தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது நம்ம ஷார்ட்ஸில் ஆல்ரெடி இந்திய வானிலை ஆய்வு மையம், உலக வானிலை ஆய்வு மையம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கிறோம். சரியா? பார்த்தவங்க ஈஸியாக ஆன்சர் சொல்லிடுவீங்க. உலக வானிலை அமைப்பின் தலைமையிடம் எங்கே இருக்குது, எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, இதை போனஸ் கேள்வியாக சொல்லுங்கள். சரியா? இந்த உலக வானிலை அமைப்பின் 2024ஆம் ஆண்டிற்கான பாராட்டு சான்றிதழை பெற்றவர் சிவானந்தா அவர்கள். அவர் தான் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் புதிய தலைவராக வந்திருக்கிறாங்க. சரியா? தலைவராக இருந்தவர் இதுக்கு முன்னாடி, சரியா, ஃபுல் டைம் தலைவராக இருந்தவர் பாலச்சந்திரன் அவர்கள் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துடன் ஓய்வு பெற்றார். அவருக்கு பிறகு பாலச்சந்திரன் அவர்களுக்கு பிறகு அதன் தற்காலிக தலைவராக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் ஒரு பொறுப்பு தலைவராக தற்காலிக தலைவராக இருந்தவர் அமுதா அவர்கள். சரியா? இதில் என்ன சாதனை அப்படின்னா, சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் முதல் பெண் தலைவர் இயக்குனராக பொறுப்பேற்றவர், அப்படிங்கிற சாதனை படைத்தவர் அமுதா அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தபடியாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தொடர்பான ஒரு கூடுதல் செய்தி, ரீஜனல் மெட்ராலஜிக்கல் சென்டர். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோமா, ரொம்ப முக்கியமானது. அமைக்கப்பட்டது. சரிங்களா? சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் உருவாக்கப்பட்டது ஏப்ரல் 1ஆம் தேதி 1945 உருவாக்கியிருக்கிறாங்க. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க, இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் கீழ் செயல்பட்டு வரும் 7 மண்டல வானிலை ஆய்வு மையங்களில் இதுவும் ஒன்று. அப்போ IMDன்னு சொல்லுவாங்கள்ல, இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அதுக்கு கீழே ஒரு 7 மண்டல வானிலை ஆய்வு மையங்கள் இருக்குது. அதில் ஒன்று சென்னை. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? தென்னிந்திய தீபகற்பத்தை சேர்ந்த, பார்த்துக்கோங்க, இதுதான் முக்கியம். சரி, இந்த மண்டலம்னு சொன்னால எதெல்லாம் உள்ளடக்கியது பாருங்கள். ஆந்திரா, கர்நாடகா, கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும், இந்த பக்கத்தில் இருக்க லட்சத்தீவு, சரியா, புதுச்சேரி ஆகிய யூனியன் பிரதேசங்களிலும் வானிலை சம்பந்தப்பட்ட செயற்பாடுகளை இந்த அந்த சென்னை மண்டலம் தான் கவனித்துக் கொள்கிறது. இதுக்கு தான் சிவானந்தா அவர்கள் புதிய தலைவராக வந்திருக்கிறாங்க. சரியா? ஓகே, இந்த இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் பிற மண்டல அந்த தலைமையகங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி பாருங்க. கொல்கத்தா, கவஹாத்தி, மும்பை, நாக்பூர், மசுலிப்பட்டினம் மற்றும் புதுடெல்லி. மறக்காதீங்க. சரிங்களா? இப்படியும் கேட்கலாம், அதுக்காக சொல்கிறேன். அடுத்து போலாமா? இந்திய வானிலை ஆய்வு மையம் சென்னை மண்டலம் பார்த்தாச்சு. அதுக்கு தலைவராக இருக்கிற இந்திய வானிலை ஆய்வு மையம், சரி, IMD, இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட். சரியா? வீடியோ தயவுசெய்து சொல்கிறேன், திருப்பியும் நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இதில் அவ்வளவு டைம் எடுத்து, சரியா, அவ்வளோ எஃபோர்ட் போட்டு எவ்வளோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் இது அந்தளவுக்கு பசங்க யூஸ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓகேவா? அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா?
ஓகே, நல்லா பயன்படுத்தி வெற்றி பெற்றால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதான். இந்திய வானிலை ஆய்வு மையம் உருவாக்கப்பட்ட வருஷம் டேட்டு பார்த்துக்கோங்க, ஜனவரி 15 1875 1875 உருவாக்கியிருக்கிறாங்க, ஜனவரி 15. இதன் மூலம் சரியா கடந்த ஆண்டு 2025 ஆண்டில் ஐஎம்டி இந்திய வானிலை ஆய்வு மையம் உருவாக்கப்பட்டதன் 150வது ஆண்டு கொண்டாடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சரியா ஓகே, பாருங்க, இந்த இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தலைமையிடம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் இருக்குது. சரிங்களா, அந்த ஹெட் குவார்ட்டர்ஸோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மௌசம் பவன். யோஜனா பவன்னா திட்டக்குழுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி இந்த மௌசம் பவன் அப்படின்னா ஐஎம்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸோட பேர். ராஷ்டிரபதி பவனா பிரசிடென்டோட மாளிகைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வரிசையில் ஐஎம்டியின் தலைமையகம். சரியா, அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கல்கத்தாவில் இருந்தது உருவாக்கப்பட்ட டைமில், அதுக்கப்புறம் 1905 1905 சிம்லாவிற்கு மாற்றப்பட்டது. 1928 ஆண்டில் இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் புனேக்கு மாற்றுறாங்க. இறுதியாக இப்போ இருக்கிற டெல்லிக்கு 1944 மாற்றிருக்கிறாங்க. சரியா, 1944 இருந்து தான் புதுடெல்லியில் ஐஎம்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் செயல்பட்டு வருகிறது. சரியா, இதனுடைய மண்டல அலுவலகங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்து தான் சென்னை, மும்பை, கொல்கத்தா, நாக்பூர், கவுஹாத்தி மற்றும் புதுடெல்லி. சரியா ஓகே, 2025 ஜனவரி 15 150 ஆண்டுகள சேவையை நிறைவு செய்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். இதன் தற்போதைய தலைவராக இயக்குனர் ஜெனரலாக இருப்பவர் யார் பார்த்தீங்கன்னா மோகபத்ரா அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்புமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்தபடியாக ஒருவரி செய்திகள், எக்ஸாமுக்கு தேவையான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருவரி செய்திகள். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சீன நாட்டிற்கான இந்தியாவின் புதிய தூதர் விக்ரம் துரைசாமி. சரியா, ரொம்ப முக்கியமானது. எல்லா நாடுகளுக்கும் இந்த அம்பாசிடர் சரிங்களா அந்த மாதிரி இருப்பாங்கல்லம்மா, ஹை கமிஷனர் சொல்லுவாங்க. ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா, முடிஞ்சால் சொல்லுங்க பார்க்கலாம். அம்பாசிடர் சொல்லுவாங்கல்ல, அதுக்கும் ஹை கமிஷனருக்கும் என்ன வித்தியாசங்கிறத சொல்லி பாருங்க. ரெண்டுமே தமிழில் சொல்லும்போது தூதுவர்கள் சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், எந்த நாடுகளில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க, முடிஞ்சால் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகேவா, சீனா நாட்டிற்கான நம்மளோட அண்டை நாடுகள் மிகப்பெரிய நாடுகளுக்கு இந்தியாவின் தூதர்கள் யார் அப்படிங்கிறத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வகையில் விக்ரம் துரைசாமி சீனா நாட்டிற்கான இந்தியாவின் தூதர். சரியா ஓகே, அடுத்தபடியாக வேர்ல்டு கோல்டு கவுன்சில் சரி உலக இந்த தங்க சபை அப்படி சொல்லுவாங்கள்ல அமைந்துள்ள நாடு லண்டன். சரி, தங்கம் ஏற்றம் அது சரி விலை எங்கேயோ போகுது, திடீர்னு குறையுது. 10,000 ரூபா கொடுச்சு அப்படின்னா 2,000 ரூபா குறையுது. ஆனால் 1,50,000 ரூபா கிட்டத்தட்ட 1,15,000 என்னமோ மெயின்டைன் பண்ணி போயிட்டு தான் இருக்குது. அப்பப்போ தங்கம் தொடர்பான ஒரு செய்தி இந்தியன் எக்கனாமியில் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. வேர்ல்டு கோல்டு கவுன்சில் எங்கே இருக்குமா, லண்டனில் இருக்குது. சரியா, அடுத்தபடியாக காடுகள். சரியா, காடுகள் பூமியின் பச்சை நுரையீரல் என்று அழைக்கப்படுகிறது. இன்னும் எடிட்டர் பேஜில் ஒரு வார்த்தை வந்தது, அதனால் இது தெரிஞ்சுக்கோங்க. காடுகள் என்பது தான் பூமியோட பச்சை நுரையீரல் என்று அழைக்கப்படுகிறது. சரியா, அடுத்தபடியாக மாநில மக்கள் தொகை மேலாண்மை கொள்கையை சமீபத்தில் வெளியிட்ட மாநிலம் ஆந்திர பிரதேசம். சரியா, 3வது பெண் குழந்தைக்கு வந்துட்டு நீங்கள் குழந்தை பெற்றுக்கோங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஒரு மாநில அரசு என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு பாலிசியை வெளியிட்டுருக்கிறாங்க. அந்த மாநில அரசு ஆந்திரா. அதோட பேர் மாநில மக்கள் தொகை மேலாண்மை கொள்கை. வெளியிட்ட மாநிலம் ஆந்திரா. ஆந்திராவின் முதலமைச்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள். அடுத்தபடியாக ஒரு பவ்யா திட்டம். சரி, பவ்யா திட்டம் நம்ம கடந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். சரி, அந்த பவ்யா அப்படிங்கிறது விரிவாக்கம் பார்த்துக்கோமா. பாரத் அத்யோகிக் விகாஸ் யோஜனா, ஷார்ட்டா பவ்யா அல்லது பாவ்யா பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம தமிழில் என்ன பார்த்துருந்தோம், பாரத தொழில் மேம்பாட்டு திட்டம். சரியா, பாரத் சரி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அதுதான் ஷார்ட்டாக அந்த பவ்யான்னு சொல்லுவாங்க. இதை தொடங்கியது மத்திய அரசு. தொடங்கப்பட்ட நாள் கடந்த வீடியோவில் கொஞ்சம் மார்ச் 17 சொல்லியிருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்ச் 18 2026 தான் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. சரியா, இந்த திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகை ரூபாய் 33,660 கோடி. சரியா, நோக்கம் நாடு முழுவதும் உள்ள 100 சில பிளக் அண்ட் பிளே தொழில் பூங்காக்களை உருவாக்குதல். ஒரு தொழில் தொடங்குவதற்கு அடிப்படை தேவைகள் என்னெல்லாம் உண்டோ சரி, ஒரு நிலமாக இருக்கலாம், மின்சாரமாக இருக்கலாம், ரா மெட்டீரியல் எல்லாமே ஈஸியாக கிடைக்கிற மாதிரி எல்லா வசதிகளும் ஒரு இடத்துல செஞ்சு கொடுப்பாங்க. அந்த தொழில் தொடங்குவதற்கு தேவையான இயந்திரங்கள் மிஷினரி ஐட்டத்தை நம்ம கொண்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தொழிலை தொடங்க வேண்டியதுதான். அதுக்கு தான் ஒரு திட்டம் தொடங்கியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன பேருமா, த பவ்யா, அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லுவாங்கள்ல. சரியா, அந்த மாதிரி தான். ஓகேவா, பார்க்கலாம். சாலைகள், மின்சாரம், தண்ணீர், கழிவுநீர் மேலாண்மை மற்றும் டிஜிட்டல் இணைப்புடன் கூடிய தயார் நிலை இடங்கள் உருவாக்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ். சரியா, பிளக் அண்ட் பிளே வசதியின் மூலமாக முதலீட்டாளர்கள் நீண்ட காலம் காத்திருக்காமல், ஏன்னா இந்த மின்சாரம் இபி கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு இந்த ட்ரைனேஜ் பிரச்சனை எல்லாமே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இயந்திரங்களை உடனடியாக பொருத்தி அந்த தொழில்துறைக்கு தேவையான உற்பத்தியை ஈஸியாக உடனே தொடங்க முடியும். அதுக்கு தான் இந்த திட்டம். சரிங்களா, ஓகே. ஒரு சிறப்பு பாருங்கள், மூலக்கூறுகள், அந்த திட்டத்தின் கூறுகள், எந்த திட்டத்துக்கு கீழே இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அப்படி பார்க்கும்போது PM கதி சக்தி கொள்கை. சரி, PM கதி சக்தி கடைசி பாயிண்ட் பார்த்துக்கோங்க, பசுமை ஆற்றல் மற்றும் ஒற்றை சாளர அனுமதி. சரியா,
ஆகியவற்றின் மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா, ரொம்ப முக்கியமானதுமா ஞாபகம். சரியா, அந்த பிஎம் கதிசக்தியை பற்றி நான் அடுத்து இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரியா, அடுத்தபடியாக இன்றைய தெரிந்த சூப்பர் செஸ் கேள்விகள். முதல் சூப்பர் செஸ் கேள்வி, உலக மகிழ்ச்சி குறியீட்டினை அறிமுகப்படுத்தியவர் யார்? இது எக்கனாமிக்ஸில் வரும், நான் சொல்லலை, யாரை தேடி கரெக்டாக சொல்லின்னு சொல்லி பார்க்கலாம். வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, எந்த வருஷம்? அது பதில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சூப்பர் செஸ் கேள்வியா. செகண்ட், உலக மகிழ்ச்சி குறியீடு 2025 சரியா, 26 வெளியிட்டுக்கிறாங்க. 2025 சரி, 25ஆம் ஆண்டிற்கான அந்த பட்டியலில் இந்தியா சமீபத்தில் எத்தனாவது இடத்தை பெற்றுள்ளது? மூன்றாவது சூப்பர் செஸ் கேள்வி, உலக மகிழ்ச்சி குறியீட்டில் முதலிடத்தை பெற்றுள்ள நாடு எது? நம்பர் 1 கண்ட்ரி. ஃபோர்த் கொஸ்டின், பிஎம் கதிசக்தி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 5வது சூப்பர் செஸ் கேள்வி, இந்த பவ்யா திட்டத்தின் விரிவாக்கம் என்ன? ஒரிஜினலாக அதுக்கு என்ன பேர் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லுங்கள். சரியா, இந்திய வானிலை ஆய்வு மையம் எப்போது உருவாக்கப்பட்டது? அப்படியே சேர்த்து இந்திய வானிலை ஆய்வு மையம் அமைந்துள்ள அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ், சரியா, அந்த ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு என்ன பேருங்கிறதையும் கரெக்டாக பதில் சொல்லுங்கள். தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.